வணக்கம். இன்றைக்கி நம்ம மரச்செக்கு எண்ணெய் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம நேரடியாக பார்க்க வந்திருக்கோம். இங்கே எங்கே வந்திருக்கோம்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமாள்சேரி அப்படின்ற ஒரு ஏரியாவில் இவங்க கூட்டுறவு அந்த சொசைட்டி அதிலேருந்து எண்ணெய் பண்ணுறாங்க. ஒரு அறையாக பிரித்து ஒன்றுலையும் ஒரு எண்ணெய் பண்ணுறாங்க, ஒரு ஆளுமாக பண்ணுறாங்க. இதை நம்ம எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதில் நிறையா இருக்குது, தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது அந்த மிஷின் ஓடுது, அந்த மேலே இருக்கிற மோட்டரை ஓடுறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு கீழே அது எப்படி ஐயா முனியாண்டி முன்னாள் ஊர் நாட்டாமையாக இருந்திருக்காங்க. இவங்களே எல்லாமே நிறையா சொல்லியிருக்காங்க. இந்த காணொலியை நீங்கள் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள், நிறையா புரியும். நிறையா சொல்லியிருக்காங்க ஐயா. ஒரு இதில் போடுறாங்க, ஒரு செக்கு ஆட்டுறதுக்கு இந்த ஒரு பின்னை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கடலை யூஸ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் பெருசாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரேட்டை தூக்கம் 12 படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு புளி அரிசிக்கு அது மாதிரி 12 இது பிடிக்கும் அப்படின்னு கடலை போடுறாங்க. இது 14 கிலோ போடுறாங்க. அதே இந்த ஒரு டின்னு கணக்கு என்னையா, ஒரு புளி டின்னு ஒரு படி மாதிரி ஒரு மூடை அர்த்தமாக ஒரு மூடை ஆடுறா 6 செட்டு. அந்த ஒரு கிண்டு ஒரு செட்டு, ஒரு புளிய ஒரு கிலோ. இந்த கடலையோட தரத்தை பொறுத்து என்ன நம்ம கூட்டலாம் பண்ணலாம் சொல்கிறாங்க. தரம் அதிகமாக இருந்துச்சு, கடலை விளைவிச்ச மண் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கடலையோட ரேட்டு அவுட்புட் நம்ம நிறைய எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. கடலை தரத்துலையும் இருக்குது எண்ணெய். கடலை எண்ணெய் போட்டுருக்கேன், கடலை தான் போட்டுருக்கேன். கடலை எண்ணெய் தான் பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கடலையில் எல்லாத்தையுமே எடுத்துருவீங்க, அப்புறம் இந்த மாதிரி புண்ணாக்காகுது, இதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் கடலையில் இருக்கிற எண்ணெயை தான் நம்ம எடுக்கணும். அதில் சத்து, இந்த புண்ணாக்கில் சத்து இருக்குது. அதுதான் நம்ம கடலை புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலை புண்ணாக்கு. அதில் சத்து நிறையாவே இருக்குது. அதெல்லாம் மாட்டுக்கு, நிலத்துக்கு, கோழி தீவனத்துலலாம் இது உடச்சி போட்டோம்னா ஒரு மணி நேரம் எடுப்போம். அந்த காய வச்சோம்னா தூள் பண்ணிடணும். தூள் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அது நம்ம கழிச்சுமே இந்த ஒரு படி அங்கே அந்த டின்னுக்கு எத்தனை படியா பிடிக்கும்? 12 படி. அது 10 மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறீங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். இதில் இந்த எள்ளுக்கு மாதிரி வேறு எதுவும் எல்லாம் ஆட் பண்ணுறதே கிடையாது. ஒரு கடலை தண்ணி இப்போ லேசாக தெளிச்சிங்களா, அந்த மாதிரி லேசாக மட்டும் தெளிச்சிங்க. ஒரு மூடைக்கு 3 கிலோ தண்ணி காய்ச்ச போகிறதுக்கு 3 கிலோ தண்ணியா? 3 கிலோக்கு 3 கிலோ தண்ணினா கிலோ தண்ணி எப்படி தண்ணி கிலோவில் சொல்லுவீங்க? 3 லிட்டர் வச்சுக்கேன். 3 லிட்ரு. சரி சரி. அதே மாதிரி புளி போட்டுனா 1 லிட்டர் தண்ணி. 1.5 லிட்டரு. பருப்பு நல்லா காயலைன்னா 1/2 லிட்டர் தண்ணி. ஓ, அதாவது ஈரப்பதம் இருந்துகிட்டு இருக்கணும் அதில். அதான் தண்ணி நல்லா இருக்கும் எண்ணெய். இந்த மாதிரி காய விட்டு தண்ணி வாங்கினா தான் அந்த எண்ணெய் போடும். இப்போ தண்ணியில் எதுவும் இருக்கா? இப்போ நீங்கள் தண்ணி நம்ம சாதாரணமாக அந்த கார்பரேஷன் தண்ணி யூஸ் பண்ணுறதா, இல்லை அது அதில் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் கிடையாது, எதனாலும் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் சாரை கூட தான் அது தண்ணி. எலுமிச்சம்பழமாக புளிஞ்சு ஒரு தண்ணி புளிஞ்சா அந்த தண்ணியும் சரியாகும். தண்ணி சரியாகும். ஆனால் அந்த டேஸ்ட் எதாவது மாறுமா? அப்படிலாம் இல்லை, நல்லது. எலுமிச்சம்பழம் நல்லது. எலுமிச்சம்பழம் போடுவாங்களா அப்போது? தண்ணி தான்.
இது நாளைக்கு தான் இஞ்சும். ம். இதெல்லாம் வடிகட்டெல்லாம் தேவையில்லை என்னங்கய்யா? நல்ல உள்ளே வடிகட்டி வந்துருமா? உள்ள இஞ்சிடும் ஃபில்டர் திருப்பி போட்டுக்கிறீங்க? இருக்கு. ஓ, திருப்பி போட்டுக்கிறீங்க. அதெல்லாம் கேரண்டி. அதுக்காக மட்டும் நாங்கள் தான் சுத்தமாக தான் இருக்கோம். நம்புறாங்க சரி நல்லா இருக்கு அப்படின்னு கஸ்டமர் வருவாங்க. இங்கே என்ன அங்கே இருப்பாங்க. இந்த 2 நாள் வியாபாரம் இல்லாமல் மணந்துக்கிட்டே இருக்கேன். நான் வெளியில் போனால் தான் தெரியும் போல மனம் இதாகும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் மணந்துக்கிட்டே தான் இருக்குது. இது ஜாயிண்டாக நல்ல மனமாக இருக்குது. ஜாயிண்டாக எதுவும் கிடையாது. இங்கே எனக்கு மட்டும் இல்லை ஜாயிண்ட் இருக்குது எனக்கு. நாங்கள் வந்து செய்யலாம். ஒரு நாளைக்கு வியாபாரம் வரும். போய் அவனுக்கு பாம்பாயில் கிடக்கான், அவனுக்கு கோல்டு மாதிரி கிடக்கான். அப்புறம் அது போயிடும். பேர் தான் முக்கியம் நம்மளுக்கு. கொஞ்ச நாள் முடிஞ்சு வந்த வியாபாரம். காற்று உள்ள பழப்பட அந்த எண்ணெய் போகுது. அதனால தான் எல்லா பக்கமும் காற்று வர மாதிரியான ஒரு சூழலை வச்சு நம்ம பண்ணுறோம். இப்படி இருந்தாலும் காற்று உள்ள விட்டுருக்கலாம். ஆமாம். அது நீங்கள் சொல்கிற மாதிரி மிஷினில் போடுறதெல்லாம் உள்ள அடைச்சி தானே இருக்கும். எதுவுமே இப்போ வரகாது. அது செகண்டில் எண்ணெய் இறங்கிடும் அப்படின்னு சொல்கிறேன். இறங்கிடும். வரக்கூடாது எண்ணெய் போட இறந்துடும். போடாமே தானே இறங்கிடும். அந்த இதில் அது பவுடர். இது வந்து அந்த இயற்கை காலத்தை பூரா வாங்கி செட் ஆகுது. அதுதான் அதில் பவுடர். மனம் நல்ல மனம் இருக்குது. இங்கனக்குள்ள இருந்தாலே நல்லா மணக்குது அந்த மாதிரி. இப்போ நம்ம கொண்டு வந்தோம்னா எவ்வளோ வரைக்கும் கொண்டு வந்தால் நீங்கள் ஆட்டி கொடுப்பீங்கய்யா? 14 கிலோ. இல்லை இப்போ வெளியிலேருந்து கொண்டு வர்றாங்கல்ல, அது மாதிரி யாராவது கொண்டு வந்து இப்போ நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் அந்த 14 கிலோ கொடுத்தா தான் அரைப்பீங்களா? அது கம்மியாலாம் பண்ணுறதில்ல. 13 ஆடலாம். 13 ஆட்டலாம். அதுக்கு மேலே எவ்வளோ நாள் ஆட்டி கொடுப்பீங்க? 14, 13, 14, 26 வரணும். ஒரு சிட்டிக்கு மினிமம் 13 கிலோ. சரி சரி. 20 கிலோனாலும் ஆட முடியாது. அதான் அப்படியே 2 மடங்காக கொண்டு வரணும். 26 அந்த மாதிரி. சரி சரி. அதுனா எப்படி அவங்க வாங்கிட்டு வந்துடுறாங்க? அதுக்கு நம்ம ரைஸ் மில்லில் இப்போது எடைக்கு காசு கொடுக்கணும்ல, அது மாதிரி கணக்கா? அது எப்படி கணக்கு பண்ணுறீங்க? உண்டாக்குறது தான் உங்களுக்கு கூலி கிடையாது. ஓ அப்படி. ஓ எப்படி நீங்கள் வாங்கி ஆடினாலும் உங்களுக்கு கூட வரும். எங்களுக்கு சொந்த ஆள் சொந்த சீக்கிரம் புண்ணாக வாங்கியிருக்கோம், கூடி வர வாங்கிடுவோம். அதனால் அவங்களுக்கு நஷ்டம். அப்படி வந்து ஆட்டுனா சொல்கிறீங்க? 190 என்னுடைய கடை தான். 190 நீங்கள் வாங்கி ஆடினா 230 அப்புறம். ஓ வீடு கடை தானே. ஒரு சில மனைக்கு போடுவோம்ல நாங்கள். நான் புண்ணாக எடுத்துக்குவேன். புண்ணாக்கில் காவாசி முதல் கொடுத்துருவோம். பருப்பு நீங்கள் போய் வாங்கினா 10 கிலோ 5 ரூபா 10 ரூபா கூட வரும். நாங்கள் மொத்தமாக வாங்கிடுவோம். நாங்கள் 70 ரூபாய்க்கு வாங்குவோம். நீங்கள் வேணால் 110 ரூபா போடுவோம். இது வந்து கடலை போட்டிருக்கோம்ல, போட்டு இப்போ ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா? 15 நிமிஷம் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து அதை வந்து நேரக்கணக்கா இல்லை நீங்கள் அந்த பதத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்களா? எப்படி அதை நிப்பாட்டுவீங்க? டைமும் கிடையாது. அந்த டைமுக்கு கரெக்டாக வரும். கரெக்டாக வந்துடும். ஆகும். 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகும். சரி சரி. இப்போ 1 மணி நேரம் ஆகுது. இதே 10 நாளைக்கு முந்தி 1 மணி நேரம் நான் ஓட்டுறேன். செட் ஆகாத சூட் ஆகும்.
உனக்கு வந்து மேடு காடு இருக்கும், மேடு காடு இருக்கும். அது டயர் வரைக்கும் கூட காப்பினாலும் ஆகும். டயர் செட் ஆயிடுச்சுன்னா அதை விட முன்னே கட்டிடலாம். இது எப்படி நீங்கள் டெய்லி ஓட்டிகிட்டே இருப்பீங்களா? இதுக்கு ஏதாவது விடுமுறை எதுவும் இருக்கா? விடுமுறை அம்மாச்சி அன்னைக்கு லீவு. அண்ணா அன்னைக்கு லீவு. ஓ அம்மாச்சி லீவு. நம்மளால லீவ் போட்டுக்கலாம். இல்லை லீவ் போட்டுக்கிறோம்ல. இப்போ இது மிஷின் தானே. இப்போ மாடுனா கூட நம்ம அது இது பண்ணிக்கலாம். மிஷினுங்கும் போது நம்ம கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணோம்ல. அந்த மெயின்டெனன்ஸுக்கு தனியாக ஏதாவது நாள் வச்சு பண்ணுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. அது நான் சொன்னதுக்கு 3 மாதத்துக்கு வந்து போய் கிளச்சி கிரிசு வச்சுருக்கேன். கிரீஸ் வச்சுருவீங்க. லைட்டு வச்சு வேலையோடு பண்ண மாட்டேன். நீங்களே பண்ணிடுவீங்க. இறங்க வந்தாலும் இறங்க விட்டுருக்கேன். சரி சரி சரி. நான் ஒரு 4 நாள் ஆச்சு. 3 நாள் வீட்டு இருந்தாலும் நல்லா இருக்கேன். நான் வேலைக்கு இருக்குல்ல, வேலைக்கு கிரிசு போயிருக்கும். கிரிசு வச்சு டயர் லூஸாக இருக்கும். லைட் வச்சு ஆகும். அம்மா கிட்ட யாரும் வேலை செய்ய மாட்டோம். ஓ அம்மா கிட்ட சிக்க போகாது. ஓட்டக்கூடாது அந்த காலத்து அந்த காலத்து. அது எதனாலங்க? அது எதனால சொல்லுங்கள். அந்த காலத்தில் விரதம் விடுவாங்கல்ல அம்மா சேர்ந்துச்சு. அதனால எல்லாரும் வீட்டுக்கு போகணுன்றனால என்ன கணக்கு? அப்பா அம்மாக்களை சாமி விடுவாங்கல்ல. ஆமாம். அந்த காலத்தில் அவ்வளோ நல்லா கும்பிடுறாங்க. கஞ்சிக்கெல்லாம் இருந்தாலும் விரதம் விட்டுருவாங்க. ஓ இப்போ சாமியை தான் போய் கும்பிட்றாங்க தவிர தாய் தாப்பனைங்க இப்போ கும்பிட்றாங்க. ஆமாம். வாசம் இல்லையா? ஆமாம். எங்கள் அப்பாலாம் அம்மாசி கண்டிக்கிறாரு. அங்காலும் அவரை பெருசாலும் புரிஞ்சு எங்களுக்கு என் பிள்ளைகள் பொண்ணு கூப்பிட்டு போட்டுருவாரு. அவர் செஞ்சது இப்போ நம்ம செய்ய முடியும். தர்ப்பணம் பண்ண போயிடுவேன். 50 ரூபா கொடுத்து தர்ப்பணம் பண்ண போயிடுவேன். அந்த காலத்தில் விடாமல் வாழைக்காய் அது எத்தனை பூஜை பழம் பூஜை பச்சடி வச்சு மாதம்னா அப்போ மாதத்தில் ஒரு நாள் மட்டும் தான் லீவுன்னு சொல்கிறீங்க. மற்ற எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எல்லாம் ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன டிமாண்டு டிமாண்டா ஞாயிற்றுக்கிழமை போடுவோம். என்ன புண்ணாக்கு இருந்தால் நாளைக்கு எழுதுறேன். போன மாதம் ஒரு 10 நாள் போனதா எப்படின்னா புண்ணாக்கு பூஜை கொடுப்போம். என்ன வைக்காம அதனால இது கொடுப்போம். நேரத்தில் ஒரு வாரம் இல்லாமல் போயிட்டோம். சாப்பாட்டு இதுக்கு மட்டும் நிப்பாட்டுவீங்களாயா? ஒன்று அதான் விடுதலை சாப்பாடு 2 மணி தான். காலை சாப்பாடு 2 மணி. என்ன சொல்கிறீங்க? காலையில் சாப்பிட மாட்டீங்களா? ஒரு 4 வயசு ஆச்சு. என்ன சொல்கிறீங்க? காலையில் தான் நல்லா சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. பழைய போயிடுச்சு. பழகிட்டு இல்லை. இப்போ சாப்பாடு டைம்னா 2 to 3 அந்த மாதிரி நிப்பாட்டுவீங்களா? இல்லை அது எப்படி அரை மணி நேரம் தானா? அரை மணி நேரம் தான். எப்போ சாப்பிட்டு 1/2 மணி நேரத்தில் நான் காலையில் ஒரு டீ குடிச்சுவேன். நல்ல ஒரு டீ இந்த தண்ணி குடிச்சுவேன். ஓ நான் ஊசி போடுவேன். நான் ஊற்ற போட்டால் மணி 1 ஆயிரும். அப்புறம் பழுப்பு வச்சு சாப்பிட்டா 2 ஆயிரும். 2 ஆயிரம். அப்புறம் நைட்டு சாப்பாடு நைட்டு ஒரு கூட ஆட்டு நைட்டு கூட ஏதாவது என்ன வேணாலும் சாப்பிட்டே இருப்பேன். பழத்தையும் கொடுப்பேன். வசூல் போவேன். ஒரு வசூல் பசார் போவேன். பசார் போது இந்த இட்லி சாப்பிடுவேன். இல்லை ஒரு மிச்சர் சாப்பிடுவது. குழந்தைகளுக்கு போனால் பொரியலை வாயில் விடுது. ஈத்தம்பழம் வாயில் விடுது. மக்கள் 1 மணி வரைக்கும் ஒன்றா வர மாதிரி இருக்கேன். இல்லை 2 கோப்பாக இருப்பேன்.
இந்த மாதிரி செக்கு எண்ணெய் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா போகுது, அதெல்லாம் கொஞ்சம் படிக்கிறாங்க. இந்த மாதிரி செக்கு எண்ணெய் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா காற்றோட சேர்ந்து அது மெதுவாக அரைக்கிறனால வருது அப்படின்னு. இப்போ நிறையா வந்து இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி நம்மளும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறது, செய்ய முடியாது, பொறுமையாக செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். பொறுமையாக செய்ய முடியாது. அது வந்து இதுக்கு ஆள் கிடையாது. இந்த இது போடுறது உசுறுப்பட்டு வருது. ஓ, இந்த ஓரத்தில் முன்னூறு போடுவாங்க ஆளுங்க. 2 பேர் இருந்தாங்க புதுசு, இறந்து வச்சு உசுறுப்பட்டு மிஷினில் இருந்து கலந்து போடுறேன். தெரியுதுண்ணா. இந்த நேரத்துக்கு என்ன தெரியும்? சரி. ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியுவாங்க. வந்து மோட்ரு இருக்குங்களையா, மோட்ரு வந்து இதுதான் ஸ்லோ மோஷன், ஸ்பீடு வந்து கம்மி பண்ணியிருக்கா இல்லை மோட்ரு இப்படியே தான் ஓடுமா? கம்மி பண்ணி வச்சிருக்கீங்க. 2 HP. புள்ளி வந்து இது கொஞ்சம் கூட இருக்கும். ஓ, சின்ன புள்ளி. நான் வந்து நம்மளுக்கு இது போதும் போகணும். கடை 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 ஓடணும். இதுதான் வேகமாக போவான். அது நம்ம வயசுக்கு செட் ஆகாது. இதே போதும். இதுலேருந்து வர்றதெல்லாம் என்ன தான் என்னங்க? என்ன நல்லா தெரியுது, சூப்பராக தெரியுது. நல்லா எண்ணெய் நிறையா வந்துச்சு. கணக்கு பார்த்து பார்த்து அத்தாடி. சரி, இந்த மாதிரி செய்யாது. என்னையா ஒரு நாளைக்கு நம்ம மேலே இந்த மாதிரி ஏதாவது தடுப்பு மாதிரி வச்சுட்டா வைக்க முடியாது. மெட்ராஸ்லாம் சேல்ஸ் பண்ணேன். எதுங்கய்யா அந்த புண்ணாக்கு? மெட்ராஸ்லாம் என்ன ம் ஒரு இது இந்த புண்ணாக்கில் வந்து எப்படினாலும் கொஞ்சம் எண்ணெய் இருக்க தான் செய்யும்ல. ஆமாம், சம்பளத்துக்கு ஆட்டுறவங்க இருக்கும். இது சொந்த ஆள். இது சொந்த ஆள். சம்பளத்துக்கு ஆட்டுறவங்க இந்த மாதிரி ஆட்ட மாட்டாங்க. ரொம்ப கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு பெட்டு வெளியே விட மாட்டேன். இது சேட்டை பண்ணால் பொருள்
கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லை உள்ள வந்து இந்த பக்கம் வந்து இந்த கடலை புண்ணாக்கு நம்ம இப்போ பார்க்குறோம். இது நல்ல கொஞ்சம் கனமாகவே இருந்துச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய்லாம் கொஞ்சம் இருக்குமான்னு தெரியல. இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஐயா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பிச்சு பார்த்தோம், நல்லாவே பிய்யுது. இதுதான் வந்து கடையில் அப்படியே சின்ன சின்னதாக பிச்சு கிலோ கணக்கில் விற்கிறாங்க. நல்ல மணமும் கூட இருந்துச்சு, நல்ல மணமாக இருந்துச்சு. இதை வந்து அவங்க விலைக்கு விற்கிறாங்க, கிலோ கணக்கில் எடுக்கிறாங்க. சில நேரம் வந்து அந்த கடலை ஏதாவது ஒன்று போய் உள்ளே அடைச்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த கம்பியை வச்சு குத்தி விட்டோன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் எளிமையாக வெளியில் வந்துடுது. இதை அப்படியே நம்ம அப்போ அதை பார்த்தோம்ல, அது மாதிரி இது இன்னொரு இடத்துல ஊற்றி இதுக்கப்புறம் எப்படி ஃபில்டர்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் 2வது பகுதியில் போட்டிருக்கேன். நான் சீக்கிரமே அந்த காணொலியும் போட்டுடுறேன். ஏன்னா இது 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம எடுத்தோம், 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரு இதை எடுத்தோம். அதை 22 நிமிஷம் அங்கே சுருக்கி எடுக்கும்போது நம்மளால் அதை கொடுக்க முடியலன்றதுனால இப்போ 2வது இதுலேயும் போகிறோம். 2வதுல வந்து நல்லெண்ணெய்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி.